நம்ம இளைய சமுதாயம் போட்டிகளை இன்டர்நேஷனல் போகணும். அவங்களை அனைத்து ஊக்கப்படுத்துவது மட்டுமல்ல பின்னாடி இருந்து சூழ்நிலை கரெக்டாக இருக்கும். நியூஸ் தமிழ் இறக்கி ஆக்கினா இருக்கு வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு வெற்றி அது இல்லாமல் 3% இடஒதுக்கீடு வைத்தவர்களுடைய எங்களுடைய துறையிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மனிதனுடைய கமலாம் கையை வச்சு அழுத்தினாலும் நான் எடுக்க முடியும். ஒரு துறை சார்ந்தோம் இன்னும் இப்படி விளையாட்டுங்கிறது சும்மா விளையாட்டுத்தனமாக இல்லாமல் அது சீரியஸ் அதன் மூலமாக அவர் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிறார்கள். விளையாட்டு நீங்கள் அதிகம் கவனிச்சு எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அவருடைய மனையோட ஒத்து வருது. அந்த ஆர்டிஐயில் வந்து அறிவித்திருக்க விண்ணப்பிக்கிறதுக்கு நேற்று வந்து நீனே சொல்லணும் ஓப்பன் ஆகல காலம் இடிப்பு வழங்கப்படுமா? அந்த ஆர்டிஐ மூலமா கடந்த 3 ஆண்டுகள் தனியார் பள்ளிக்கு போக வேண்டிய நிதி வந்து வரலன்னு சொல்லி ஆசிரியர் சங்கம் குற்றம் பணமே பார்த்தீங்கன்னா 2021-22க்கான 22-23 நிதி தான் இப்பயே வந்திருக்கு. அரசாங்கம் அவங்க தருவார்கள் நம்பிக்கையில் நம்ம அரசாங்கம் அன்றைக்கு முழு பணத்தையும் நம்ம அந்த ஒரு பேக்லாக்கும் இப்பயே வந்து இருந்தாலும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருள் ரிலீஸ் ஆகிருக்காங்க. நான் ஒன்று சேர்க்க முடியும் சொல்லுவேன். இத்தனை ஆண்டு காலம் பணம் வருங்கிற நம்பிக்கையில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை பேக் கடந்த 2 வருஷம் உங்களுக்கே தெரியும். ஏதேதோ காரணம் சொல்லி நமக்கான பணத்தையே அவங்க வர முடியாமல் அவங்க நிறுத்தும் போது இந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு ஆண்டுக்கு 75,000 குறைந்தபட்சம் 60,000 பிள்ளைகள் நம்முடைய மாநிலத்தின் ஆட்சி மூலமாக பயன்பெறுவார்கள். இந்த மாதிரி யார் யாரும் சேர்க்கப்படுதோ அதையும் அப்சர்வ் பண்ண